ஈவினிங்ல டின்னர் ஸ்டார்ட் பண்ணும்போது, எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியுதோ இல்லையோ, இவருக்கு கண்டிப்பா தெரியும். இவரு ரொம்ப அலர்ட் ஆயிருவாரு. இவரு தான் எங்க வீட்டு அலர்ட் ஆறுமுகம். அன்னைக்கு அந்த மாரி தான் ஈவினிங் வந்து எங்க ஹஸ்பண்ட் வந்து எறா தொக்கும், சப்பாத்தியும் செய்யலாம்னு சொல்லிட்டு எறாலாம் வாங்கிட்டு வந்து கிளீன் பண்ணி குடுத்தாச்சு. நடுவுல மட்டும் நான் அந்த அழுக்கு மட்டும் எடுத்துட்டேன். சப்பாத்தி மாவும் என் மாமியார் வந்து பெசஞ்சுட்டாங்க. அன்னைக்கு வந்து இஞ்சி பூண்டு இல்லாதனால சரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் வந்து லஞ்ச் பாக்ஸ் வந்து விரிஞ்சு வேணும்னு சொல்லிட்டு என் பையன் கேட்டனால, சரி ஃப்ரெஷ்ஷா அரைச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதையும் சைட் பை சைடு கிளீன் பண்ணியாச்சு. எங்க வீட்ல வந்து சப்பாத்தி, தோசை அந்த மாரி டைம்லலாம் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து சுட்டுருவாங்க. என் மாமியார் வந்து தெரட்டி குடுப்பாங்க. நான் இந்த மாரி வந்து குழம்பு ஐட்டம்ஸ்லாம் வந்து கிரேவிலாம் வந்து பண்ணி குடுத்துருவேன். அதுதான் என்னோட ஒர்க்கு. என்னோட ஸ்டைல்ல எறா குழம்பு ஈஸியா எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, சீரகம் போட்டுட்டு, வெங்காயம் தக்காளி போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு, கருவேப்பில போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு, எறா போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஊத்திட்டு, ஒரு கொஞ்சமா புளி வந்து கரைச்சி ஊத்தினீங்கன்னா, அதோட டேஸ்ட்டே வேற மாரி இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டா இருந்தது.